அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கான டே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரைடே இன்றைக்கி, அதனால் அகல்விளக்கு கோலம். காலையிலே பார்த்திங்கன்னா இந்த குருவிகளோட சத்தம் பாருங்கள். இங்கே ஏரியா ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஏரியா, நிறைய வண்டிகள் போகாது. அதனால் இந்த சத்தங்கள்லாம் அவ்வளோ நம்ம காலையிலே ஒரு மெலோடி சாங் கேட்டால் எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த குருவிகளோட சத்தம். நிறைய சிட்டுக்குருவி இருக்குது. எனக்கு சிட்டுக்குருவிகள் தினம் வர அதனால தான் சவுண்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நைட்டே டிஃபன் பாக்ஸு இது எல்லாமே, லஞ்ச் டவல், வாட்டர் பாட்டில் எல்லாமே சின்ன பாப்பா பிரார்த்தனை எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் ஈஸியாக இருக்கும்லாமா உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க அப்பாவோட டிஃபன் கேரியர், பசங்களோட லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கான சமையல் என்னன்னு பார்க்கலாம். சாதம் வெந்துட்டுருக்கு. வடிக்க போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா வடிச்சிடலாம். சிம்பிளாக வெரைட்டி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மிளகு சாதம் தான் செய்ய போகிறேன். அடிக்கடி மிளகு சாதம் செய்கிறதில்லைங்க, எப்போவாவது ரொம்ப ரேர் தான் செய்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் எக்ஸாம் டைமு, அதனால் நான் மிளகு சாதம் செய்யலான் இருந்தேன். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வித்தியாசமான முறையில் கத்திரிக்காய் பருப்பு கூட்டு தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு கத்திரிக்காய் சைடிஷ் நல்லாயிருக்கும். அதுக்கு கத்திரிக்காய் லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. அப்படியே நம்ம அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். பெப்பர் பவுடர் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா பெப்பர் சாதமும் செய்ய போகிறோம். அது காஞ்ச மிளகாய் நிறைய இல்லை, 2 மட்டும் போட்டுக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 4-5 கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் காரம் போடுறோம், அதனால் 2 போட்டிருக்கேன். காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதை தண்ணி வடிகட்டுற அளவுக்குலாம் இல்லை, கரெக்டான தண்ணி சுண்டிடுச்சு. ஏன்னா தண்ணியை வடிகட்டினோன்னா அதில் சத்து போயிடும். கத்திரிக்காய் வேக வச்சோம்ல, அதனால் தண்ணி சுண்டுற அளவுக்கு இருந்துச்சு. கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் சொல்லுன்னு இருக்கும். வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பருப்பு கொஞ்சமாக அவிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். அதனால் அதை நான் நல்லா அவிச்சு வச்சுக்கிட்டேன் குக்கரில். அந்த பருப்பு நல்லா மசிச்சுட்டு அந்த பருப்பையும் நான் இந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பும் நான் போட்டுக்கிறேன். வேகிறதப்போ கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு அரைக்கிற மசாலா சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டிருக்கேன். தேங்காய் வேறு ஒன்றுமே இல்லைங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கு மெயினே, அந்த டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இதுதான். இது நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நான் தனியாக வதக்கி சேர்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம கடுகு தாளித்தோம் இல்லையா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்பயுமே வதக்கிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் சாப்பிட்றப்ப கத்திரிக்காய் கூட நறுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக வதக்கிக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டும் வதக்கிக்கலைன்னா பருப்பு சேர்க்குறோம், அதுக்கு நெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு லைட்டாக நான் நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கும் போது சாப்பிட்றப்ப நல்ல ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் வதங்கி இருக்கு இல்லையா, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் இப்படி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வதக்கணுன்னா கூட வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயினாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாயோ சேர்க்குறத விட பெப்பர் உடம்புக்கும் நல்லது, காரமும் கொடுக்கும். சேர்த்துக்கிறேன். சூப்பராக பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்துக்கு நான் தாளிக்க போகிறேன், மிளகு சாதத்துக்கு. அதுக்கு நான் வானல் வச்சுக்கிட்டேன். வானல் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு நான் போட்டுக்கிறேன். வெரைட்டினாவே கடலைப்பருப்பு தான்.
அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பவுடர், அதாவது நம்ம சாதம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பவுடர் எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பும் நான் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிங்க, சாதம் அடைக்காமல் இருக்கும். அதனால் வந்து சின்ன எல்கேஜி குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் வந்து இது கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் வந்து பெரியப்பா இப்போ கேஜியில் இருந்து நான் கொடுக்குறேன். எல்கேஜி யூகேஜிலே கூட நான் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாம் டைமு, சளி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் வந்து பத்தலை, நல்லெண்ணெய் திரும்பி சேர்த்துக்கிறேன். சூப்பராக வந்து மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கத்தரிக்காய் பருப்பு கூட்டு சைடிஷும் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான லஞ்சு. டிஃபனுக்கு வந்து தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றி கொடுத்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா ரேராக தான் அந்த மாதிரி செய்கிறது, அடிக்கடி செய்கிறது இல்லை. பசங்களையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து போய் வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எக்ஸாம் டெர்மினல் வந்து போயிட்டுருக்கு பசங்களுக்கு. எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு அப்புறம் 1 வீக் வந்து லீவ் விட்டுட்டு திரும்ப அடுத்த அகாடமிக் ஆரம்பிச்சிருவாங்க. செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். நேற்று தண்ணி ஊற்றலை, ஏன்னு சொன்னால் நேற்று யுகாதி லீவு ஸ்கூலு. பார்த்திங்கன்னா மழை, எந்திரிச்சு வெளியில் வரோம், லீவு தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வெளில வரேன். பார்த்திங்கன்னா ஒரே மழைன்னா மழை, காற்று மழையாக இருந்துச்சு, பூவெல்லாம் கொட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மழைன்னு தெரிஞ்சுது. ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, தண்ணிலாம் நின்றுச்சு வெளியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு 5 கிலோ எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வீட்டில் இல்லை, அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சு கொஞ்சம் கழுவுனேன். ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளில போகிற வேலை இருக்குது, பேங்க் வரைக்கும் போகிற வேலை இருக்குது. அதனால் போயிட்டு வந்து தான் நான் வந்து வாஷ் பண்ணேன். பேங்க்கில் வந்து ஜொல்லும் நமக்கு இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம போகிற மாதிரி தான் இருக்குங்க. 2 மந்த்துக்கு ஒரு டைம், 4 மந்த்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம வந்து போயிட்டு நம்ம அது வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேலையாக தான் வந்து போயிருந்தேன். வந்து தான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் வந்து அரிசியை வந்து அதில் வச்சுருந்து சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் காயப்படும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் செய்யும்போது. அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் வந்து முளைக்கட்டி வந்து வச்சுருக்கேன். இது எப்படின்னா வந்து வெந்தயத்தை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து நம்ம நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 வீக்கில் சூப்பராக முளைக்கட்டிட்டும் பச்சையாகவே சாப்பிட்லாங்க. எந்த அளவுக்கு வெந்தயம் கசக்குமோ முளைக்கட்டிட்டதுக்கப்புறம் கசக்கவே கசக்காது, இனிப்பாக இருக்கும் அந்த முளைக்கட்டினது. நம்ம எப்படி பச்சை பயிறு சுண்டெல்லாம் முளைக்கட்டும் அது மாதிரி தான் வெந்தயம் நல்லா சூப்பராக முளைக்கட்டும். இது வந்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு திரும்பவும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மாவு பொடி பண்ணி பவுடராக வச்சு வெந்தய போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல உஷ்ணத்தை குறைக்கும். இனிமேல் நமக்கு வந்து வெய்ய நாள் தானே, எனக்கு ரொம்ப ஹீட் உடம்புங்க, அடிக்கடி எனக்கு ஹீட் ஆகிடும், வயிறு வலி வரும். அதனால் ரெகுலராக வெந்தயம் வந்து எடுத்துப்பேன். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப நல்ல நமக்கு எஃபெக்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் வெந்தயம் வந்து முளைக்கட்டி இருந்தேன்னா அதையும் வந்து காய போட்டுட்டு அரிசியை வந்து மாடியில் வந்து காய போட்டுட்டு போயிடலாம் தான் வந்து. சரியான வெயில், ஒரு நாள் வெயிலே காஞ்சாவே போதுங்க, அரிசி வந்து அரைச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெயில். காலையிலே நான் வந்து போட்டுப்பேன், வெளியில் போகிற வேலை இல்லைன்னா. வெளில போகிற வேலை இருந்தால ஒரு 11 மணி ஆயிடுச்சு, சரியான வெயில். பாயை ஒன்று காய வச்சுருக்கேன் பாருங்கள். மாடிக்கு வந்தால் உட்காருவோம், அந்த பாய் போட்டு பூ பறிச்சல் உட்காந்து கட்டுவோம். நான் வந்து வச்சுட்டே போயிட்டேன்னா அன்னைக்குன்னு பார்த்து மழை வந்துருச்சு, நனைஞ்சு போயிடுச்சு தான் காய போட்டிருக்கேன். அரிசி பச்சரிசியும் வந்து ஒரு 5 கிலோ அரிசி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், அதை அலசி போட்டிருக்கேன். நல்ல சூப்பராக இருக்குது இந்த பச்சரிசி, நல்லா க்ளீனாக இருக்குது. ரேஷன் அரிசி தாங்க. இதை வந்து நான் கழுவி காய போட்டு பச்சரிசிமாக வச்சுப்பேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பம் பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம், புட்டு பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பச்சரிசி வந்து க்ளீனாக நல்லா இருக்கிறப்ப நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். பூ வந்து மாடியிலையும் கொஞ்சம் இருக்கும், ஸ்டெப்லேயும் கொஞ்சம் இருக்கும், 2 செடி இருக்குது. நான் கீழே வந்து கொஞ்சம் நிழலாக இருக்கும், அதனால் கீழே மட்டும் இப்போ பறித்து மொக்காக்கு கட்டி வச்சுருவேன். மாடியில் இருக்கிறத பறித்து பூவாக வந்து கொஞ்சம் மலர்ந்துடும் ஒரு 5 மணிக்கெல்லாம், அது தனியாக இருக்கும். இது வந்து மொட்டாகவே இருக்கும், இது கொஞ்சம் அழகாக இருக்கும்னா 2 விதமாக கட்டி வச்சுப்பேன். ரோஸ் இந்த 3 ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள், ஒரே டைம் 3 ரோஸ் சூப்பராக பூத்துக்கு, ரொம்ப மலரில், பாதி மொட்டாவும் பாதி மலர்ந்தும் இருக்குது. மாடியிலேருந்து எடுத்தேன்.
நேற்று மழையில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் சாஞ்சிருக்கு, காற்று செம்மையாக அடிச்சிருக்கு பிறகு நமக்கு தூங்கிட்டோம் தெரியலை. நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. இந்த பாரிஜாதம் பூ கொட்டி இருக்குது, அந்த அலரிப்பூ கொட்டி இருக்குது, இந்த சந்தனமுள்ளரும்பு கொட்டி இருக்குது. இதோடைய இலைகள் எல்லாமே கொட்டி வெளில வந்தால் சூறாவளி அடித்த மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஒரே தண்ணி, பள்ளத்தில் ஒரே தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கூட்டி கழுவி க்ளீன் பண்ணவே நேற்று காலையில் வேலையாக போயிடுச்சுன்னா ஸ்கூல் லீவு தானே, வெளியில் இருக்க இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அதனால் இது மழை பெஞ்சதுனால தண்ணி ஊற்றலை. மழை வந்து செடிங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. கீழே ஸ்டெப்பில் ஃபுல்லாகவே தோரணம் மாதிரி தொங்கிட்டு இருக்கும் பூ, அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே பறித்தா அது கொஞ்சம் நிறையவே வரும். அதை பறித்து கட்டையலான்னு சொல்லி தான் நான் பறிச்சிட்டு இருந்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஸ்டெப்பில் வந்து கொஞ்சம் சுடும் தான். மேலே நம்ம வந்து கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், கால் சுடாது, செப்பல் எல்லாமே போகலாம். ஆனால் அந்த ஸ்டெப்லலாம் கூலிங் பெயிண்ட் அடிக்கலை, செப்பல் இல்லாமல் நிற்கவே முடியாது, ரொம்ப வந்து கால் சுடும். இன்றைக்கி நம்மளோட டே ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சுங்க. வந்து பருப்பு, கத்திரிக்காய் பருப்பு போட்ட கூட்டு, மிளகு சாதம், நெக்ஸ்ட்டு வெந்தயம் முளைக்கட்டி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.